ஏழரை சனி வந்துருச்சு அப்படி இப்படிம்பாங்க. கண்டிப்பா சனி பகவான் மட்டும் இப்ப மட்டும் கொஞ்சம் உங்க ஜாதகம் நல்லா மட்டும் இருந்துட்டாருன்னா நீ ஏழரை சனியை நீங்க தாங்க ஜெயிப்பீங்க. பொங்காலம்மன் கோயில இருந்து வீடியோ கொடுக்குறோம்னா கண்டிப்பா உங்களுக்கு இது எல்லாமே நல்லதா அமையணும். இதுதான் எங்களுடைய நோக்கமே. உங்களுக்கு பாருங்க, முயற்சி ஸ்தானத்துல குரு, அதாவது திரிகோண ஸ்தானத்துல 5ஆம் பாவத்துல பூர்வ புண்ணியத்துல கேது, உபஜய லாபஸ்தானத்துல ராகு. ராகு கேது மட்டும் இப்ப நல்லா இருக்கட்டும், அடிச்சு அப்படியே தூம்சம் பண்ணி விட்டுருங்க. உங்க வெற்றி ஸ்தானத்துல குரு இருக்காரு, எதுவுமே பயப்படாதீங்க. குரு பகவான் மேல பாரத்தை போட்டு அடிச்சு தூள் கிளப்புங்க. சனி பகவான் தான் வேலை உத்தியோக அதிபதி. வேலை உத்தியோக ஸ்தானத்தை 6ஆம் இடத்தை அவர் 7ஆம் பார்வையை பாக்குறாரு. அதெல்லாம் வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன் வெளிநாடு சொல்றோம்? 12ஆம் இடத்துல தான் இங்க 6ஆம் இடத்தை பாக்குறப்ப வெளிநாட்டுல பதவி உயர்வு, ப்ரமோஷன் வெயிட் பண்றோம். வெயிட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற பொங்காலம்மன் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் 2026 அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட வசந்த காலம், எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம். நீங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. அம்மன் அருள் டிவில எல்லாத்துக்கும் ஷேர் பண்றீங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சிகளும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்து அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, இப்ப 2026ல இந்த 4 கிரகம் மட்டும் நல்லா இருந்தா மட்டும் போதும், எல்லாவித யோகமும் உங்களை தேடி. எந்தெந்த கிரகங்க? இயற்கை சுபகரமான குரு பகவான், அடுத்து சனி பகவான், ராகு கேது பகவான். இவங்க தான் நம்முடைய ஜாதகத்துல எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய கிரகம். ஏன்னா இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் பயணிக்கும். அதனாலதான் இந்த ஜாதகத்துடைய தசாபுத்தி வந்தா எல்லாருமே ஜாதகனோட எடுத்துட்டு வேகமா போய் பார்ப்பாங்க. சனி பகவான் தொழிலுக்கு அதிபதி, குரு பகவான் பெருகொண்ட பணத்துக்கு அதிபதி, ராகு பகவானும் அரசாங்க அரசியல பெரிய அளவுக்கு ராகு பகவான் ஒரு பிரம்மாண்டமான கற்பனை ராகு, கேது பகவான் மருத்துவத்துல பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய கிரகம். இது எல்லாமே உங்க ஜாதகம் நல்லா இருக்குதா பார்த்துக்கிட்டு பலன் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இது என்ன ஒரு ஸ்பெஷல் பலன் கொடுக்குறது தெரியுமா? இதுவரை இல்லாத 2026ல அந்தந்த கிரகம் அவங்க நட்சத்திரத்துல போறாங்க. அதனால நிறைய ஒரு மாற்றம் வரும் பாருங்க. சனி பகவானும் அவருடைய நட்சத்திரத்துல போறாரு, குரு பகவான் அவர் நட்சத்திரத்துல போறாரு, ராகு பகவான் அவர் நட்சத்திரத்துல போறாரு, கேது பகவான் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறாங்க. அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள், திடீர் ராஜயோகம்லாம் இருக்குது. அப்ப கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம் இருக்கு. அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, எதுலையுமே தைரியமான குணம் கொண்ட ஒரே ராசினா நீங்க மட்டும்தாங்க. நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, யாருக்குமே நம்ம அடிப்படிஞ்சு போகணும்னு அவசியம் கிடையாது, ஆண்டவன் என் பக்கம் இருக்கிறான் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொண்ட ஒரே ராசி நீங்க மட்டும்தான். இப்படி எல்லாமே எனக்கு தெரியும், என் மனசுக்கு என்ன படுதோ நச்சுன்னு செய்வேன் அப்படிங்க சொல்லி அடிச்சு அடிக்கக்கூடிய ஒரே ராசி நீங்க மட்டும்தான். தைரியம், தன்னம்பிக்கை, பயங்கரமான திறமையான குணம் எல்லாமே இந்த மேசராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட மேசராசி என்பதற்கு வரக்கூடிய 2026 அம்மன் அருள் டிவில வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பா நீங்க பார்க்கக்கூடிய அம்மன் அருள் டிவில பாக்குறேன் இந்த வீடியோ என்னென்ன எந்தெந்த கிரகம் நல்லா இருக்கும் நீங்க பார்க்கணும். உங்க ஜாதகத்துல எடுத்தவன முதல்ல குரு பவனை பாருங்க. ஏன்னா நமக்கு குரு தான், குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறாங்க. இந்த வீடியோவை ஏன் நம்ம கோவில்ல கொடுக்குறோம்? 2026 உங்களுக்கு எல்லாமே வசந்தமா வரணும். அதனாலதான் இந்த வீடியோ இங்க கோயில இருந்து கொடுக்குறோம், பொங்காலம்மன் கோயில இருந்து. எப்படி பொங்காலம்மன் கோயில இருந்து வீடியோ கொடுக்குறோம்னா கண்டிப்பா உங்களுக்கு இது எல்லாமே நல்லதா அமையணும். இதுதான் எங்களுடைய நோக்கமே. அப்ப இந்த 2026 எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரும்? அப்ப குரு பகவான் உங்க ஜாதகம் நல்லா இருக்காரா நீங்க மெயினா பாக்குறது. அடுத்து சனி பகவான், இவரை கண்டு யாரும் பயப்படாத ஆள் இல்ல, எல்லாருமே பயந்து ஓடுவாங்க. இவரு நல்லா இருக்காருன்னு பாத்துக்கணும். அடுத்து ராகு கேது பகவான் நல்லா இருக்காரா? எப்படி நம்ம ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை எடுத்து வெளியில தூக்கி எறியக்கூடிய ஒரே கிரகம் ராகு கேது தான். இந்த கிரகம் நல்லா இருந்தா அவன் பெரிய அளவுல ஒரு மனிதன் போவாங்க. இந்த கிரகம் பலவீனமா தான் கண்டிப்பா ஒரு தடங்களை சந்திப்பாங்க. அப்ப இந்த கிரகம் எல்லாமே, இந்த 4 கிரகம் நல்லா இருந்தா மட்டும் போதும், இந்த புத்தாண்டை நம்ம அப்படியே ஜெயிச்சு ஓடலாம். நான் சொல்ல நீங்க தான் ராஜா. அந்த நிலைமைக்கு நிக்கணும் அப்படின்னா அந்த 4 கிரகம் ஜாதகத்தை நல்லா இருக்கா மட்டும் நீங்க பாத்துக்கணும். இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அம்மன் அருள் டிவில. ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துறீங்க. இந்த புத்தாண்டு அனைவருக்குமே நல்லதா அமையணும், அதான் எங்களுடைய நோக்கமே. எல்லாரும் சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க, நீங்க கவலையப்படாதீங்க. ஏழரை சனி வந்துருச்சு அப்படி இப்படிம்பாங்க. கண்டிப்பா சனி பகவான் மட்டும் இப்ப மட்டும் கொஞ்சம் உங்க ஜாதகம் நல்லா மட்டும் இருந்துட்டாருன்னா நீ ஏழரை சனியை நீங்க தாங்க ஜெயிப்பீங்க.
எல்லாம் சொல்றாங்களா சனி பகவான் வந்து கெடுத்துருவாரு. கெடுக்க மாட்டாரு. கெடுக்கிறனாலதான் கெடுப்பாரு. கொடுக்கலும் கண்டிப்பா கொடுக்க போறாரு. அதனால சொல்லுவாங்க சனி கொடுக்க யார் தடுப்பார்? சனி மாதிரி கொடுக்க முடியாது, சனி மாதிரி கெடுக்க முடியாது. இப்ப சனி கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரா, 3ஆம் இடத்துல குரு இருக்கா, அடுத்து 5ஆம் இடத்துல கேது இருக்காரா, 11ஆம் இடத்துல ராகு இருக்கா, இதான் அமைப்பு. இதுல எந்த கிரகமும் மாறாது இந்த வருஷத்துல. ஒரு சில கிரகம் குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வருவாரு. உங்க வெற்றி ஸ்தானத்துல குரு இருக்காரு, நீங்க எதுவுமே பயப்படாதீங்க. குரு பகவான் மேல பாடத்தை போட்டு அடிச்சு தூள் கலப்புங்க. என்ன 7.5 சனி என்ன பண்ணுச்சு இதுக்கு முன்னாடி கேட்டா என்னன்னா, வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா சிரமத்தை கொடுத்து மருத்துவமனைக்கு நிறைய பேர் போயிட்டாங்க. மார்ச் மாசம் வந்து கண்டிப்பா மார்ச்ல இருந்து ஜூன் மாசம் இருந்து பாருங்க, மருத்துவ செலவு வரைய செலவு நிறைய தடங்களை கொடுத்தா பெருங்கொண்ட பணத்தை இழந்திருப்பாங்க. பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா வந்திருக்குங்க. காசு பணத்தை இழந்திருப்பாங்க. எப்படி காசு பணத்தை இழந்திருப்பாங்க, நிறைய தடங்களை கண்டிப்பா கொடுத்துருக்கும். வருமான பிரச்சனையும் பொருளாதார பிரச்சனையும் இன்கம் பிரச்சனையும் கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி 2025 நான் ஓப்பனா சொல்றேன். இது வந்து சனி பகவான் கெட்டு போய் இருந்தால் கண்டிப்பா 100க்கு 100% நீங்க எதுவுமே மறுப்பு சொல்ல முடியாது. ஒண்ணு கால் வலிங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய கால் வலி, நிறைய பேர் காலில் பெயின் வந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மூத்த சகோதரர் ஒரு இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு குழப்பம் வந்திருக்கும். நான் சொல்றது ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டீங்கன்னா மேசராசி எதுலையுமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா காசு பணத்தை ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு தடங்களை கொடுத்துருக்கும். வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தம் இல்லாத ஆளே இல்லை. இதை கேட்டுக்குங்க. கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தம் இல்ல திருமணங்கள் நிறைய பேர் நடக்காம தடங்கள் போடுறதா மட்டும் கேளுங்க. மேசராசி ஏதாச்சும் ஒண்ணு ஆமான்னு தான் சொல்லுவார். கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க சந்திக்கணும். இது அமைப்பு கண்டிப்பா இருந்திருக்கும் 2025. இப்ப ஏன் 2026 நல்லா இருக்குன்னு சொல்றது தெரியுமா? ஒரே விஷயம்தான். ஏன்னா உங்களுக்கு பாருங்க, முயற்சி ஸ்தானத்துல குரு, அதாவது திரிகோண ஸ்தானத்துல 5ஆம் பாவத்துல பூர்வ புண்ணியத்துல கேது, உபஜய லாபஸ்தானத்துல ராகு. ராகு கேது மட்டும் இப்ப நல்லா இருக்கட்டும், அடிச்சு அப்படியே தூசம் பண்ணி விட்டுருவீங்க. யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. நம்ம யாருதாங்க பிரச்சனை இல்லாத யாருங்க இருக்கிறது? மேசரையில கேளுங்க. எல்லாத்தையுமே ஒரு கர்மா இருக்கும். அது எப்ப வேலை செய்யும்? உங்க சொல்லுவாங்க ஜாதகத்துல இத்தனாம் தேதிக்கு அப்புறம் இந்த வருஷத்துல இத்தனாம் தேதியில இருந்து இத்தனை தேதிக்குள்ள நடக்கும், இதுல கவனமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு இந்த பலனை வச்சுதான் கரெக்டா இருக்குன்னா இங்க மாறுபடும் பலன். ஏன் 2026 வந்தா ஏன் எல்லாரும் ஜாதகனோட எடுத்து வேகமா ஓடுறாங்க? நமக்கு எதுவும் நல்லது நடக்காதா? கண்டிப்பா இந்த 4 கிரகத்தை மட்டும் எடுத்து பாருங்க, சூப்பரான யோகம் இருக்கு. நான் சொல்லி ஓப்பனா சொல்றேன். பொருளாதார வருமானம் கண்டிப்பா 2-3 மாசம் உங்களுக்கு இருந்திருக்காது. இப்ப வருமானம் இன்கம் இனிமே வரும் பாத்துங்க. கண்டிப்பா நல்ல யோகம் இருக்கும் பாருங்க. சேமிப்பு அதிகமா இருக்கும். வருமான பிரச்சனை இல்லாத தடங்க நீங்களும், வருமானம் சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு அனுகூலமா இருப்பாரு. இன்கம் பயங்கரமா சேமிக்க கொடுத்துருவாரு பாருங்க. நீங்க எங்கேயாச்சும் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க ஜனவரி பிறந்த பிறகு வாங்குங்க. ஏன் வாங்க சொல்றேன் சொல்லுங்க, என்னமா காரணம்? அவர் சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு. சனி பகவான் யாருக்கு நல்லா இருக்கும் அவங்க எல்லாமே காசு பணம் கொடுத்த இடத்துல அவங்க கேட்டு பாருங்க, அந்த பணம் கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, இட சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா இல்லாத ஆளே இல்ல. இடம் பூமி பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அந்த பிரச்சனை இப்ப சரியாகும். இப்ப மூவ் பண்ணணும். 2026 ஒரு முடிவு கட்டிடு. ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அவர் தான் பெருங்குண்ட டாக்குமெண்ட், பெருங்குண்ட பணம், அதுக்கெல்லாம் அதிபதி. அவர் 2ஆம் இடத்தை வர இடத்தை பாக்குறனால அப்பாவோட சொத்தா இருக்கட்டும், அம்மாவோட சொத்தா இருக்கட்டும், எந்த ஒரு சொத்தா இருக்கட்டும் இப்ப மூவ் பண்ணா கிடைக்கும். ஏன் மூவ் பண்ணா கிடைக்கும்? இன்னும் விஷயம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா அவர் நோய், எதிரி, பகை, பிரச்சனைக்கு உள்ள இடத்த 12ஆம் இடத்துல சனி பகவான் அவர் சொந்த சாரதை வாங்கி அவரு 6ஆம் இடத்தை பாக்குறாரு. நல்லா பாத்துக்கோங்க. அப்போ ஒரு வழக்கு பிரச்சனையை முடிச்சு போடுவார். ஏன்னா இதுக்கு முன்னாடி வழக்கு பிரச்சனை இருந்திருக்கும், வயிறு சார்ந்த பிரச்சனை இருந்திருக்கும், இல்ல கால் வலி இருந்திருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க பார்த்திருப்பீங்க, இனிமே இருக்காது. நிறைய பேர் மருத்துவமனைக்கு போக மாட்டீங்க. நாங்க ஓப்பனா சொல்றேங்க, மருத்துவமனைக்கு நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. மருத்துவ செலவு வராது. நீங்க கவலையே படாத. ஏற்றசை வந்து என்னை ஆட்டி படைக்குது அப்படி இப்படின்னு பயப்படாதீங்க. நீங்க பயந்தாதான் அது பயம். கண்டிப்பா எதிர்த்து நின்னீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். வெளிநாட்டுல உள்ளவங்க, நான் ஓப்பனா சொல்றாங்க, வெளிநாட்டுல உள்ளவங்க வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகணும், எனக்கு வேலை பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. வேற கண்ட்ரில கண்டிப்பா வேலை உத்தியம் சூப்பர் அமையும். நல்ல ஒரு அமைப்பா கண்டிப்பா வந்துடும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. வெளிநாட்டை வேலை பார்க்கணும் சொல்றேன், வெளியூர்ல வேலை பார்க்கணும் சொல்றேன், ப்ரமோஷன் வரும். நிறைய பேருக்கு வெளிநாட்டுல அந்த விசா பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா? எனக்கு விசா பிரச்சனை இருக்கு, நான் இந்த சொந்த குடியுரிமை வாங்கலாமா? கண்டிப்பா வாங்குவீங்க. உங்களுக்கு வேலை ஏன் கிடைக்கும் சொல்லுங்க? எதனால சொல்ல முடியும்? உங்களால எப்படி வேலை கிடைக்குங்கிற வார்த்தை உங்களால எப்படி சொல்ல முடியுது? என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அவரு
சனி பகவான் தான் வேலை உத்தியோகத்துக்கு அதிபதி. வேலை உத்தியோக ஸ்தானத்தை 6ஆம் இடத்தை அவர் 7ஆம் பார்வையை பாக்குறாரு. அதெல்லாம் வெளிநாட்டு உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன் வெளிநாடு சொல்றோம்? 12ஆம் இடத்துல இருந்து இங்க 6ஆம் இடத்தை பாக்குறப்ப வெளிநாட்டுல பதவி உயர்வு, ப்ரமோஷன் வெயிட் பண்றவங்க வெயிட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இங்க உள்ள வேலை நண்பர்களுக்கும் நல்ல ஒரு வேலை வரும் பாருங்க இப்ப ரீசெண்டா. ஏன்னா அவர் 7ஆம் இடத்தை குரு பகவான் 3ஆம் இடத்தை முயற்சி செஞ்சு 7ஆம் இடத்தை பார்த்து 9ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்தை பார்த்து இங்க வேலை பார்க்கறவங்க டக்குன்னு வேலை கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷன் தனியாரோ இல்லை கவர்மெண்ட்டை பார்த்துக்குங்க. அப்பா சொத்து அம்மா சொத்து வில்லங்க சரியாக நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். நான் வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும். இந்த 2026ல காசு பணத்தை அதுல நீங்க போட ரெடியா இருப்பீங்க. இதான் உங்க மைண்ட்ல ஓடி இருக்கா இல்லையா? ஓப்பனா கேட்கிறேன். கண்டிப்பா இருக்கும். சொந்தமா வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனங்கிற எண்ணங்கள் மனசுல ஓடும். கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது. எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். இதை எழுதியே வச்சுக்கோங்க. அரசியல்ல பயணிக்கூடிய நபர்களும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய மாணவிகள் சொல்றேன், நல்ல நேரம், சூப்பரா உலகம் பேசுற அளவுக்கு நீங்க பெரிய லெவலுக்கு போகக்கூடிய நேரம் நெருங்கிருச்சு இந்த 2026. எப்படி எதனால சொல்றீங்க இப்படி வரும்? சூரியபன் எப்படி இருந்தாலும் உங்க ராசிக்கு வந்து உச்சமாயிருவார். அப்ப நீங்க ஒரு தலைமை பொறுப்புல போறீங்க. அப்ப அரசாங்க வேலை, அரசியல் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். தொழில்ல பயங்கரமா இருக்கும். இப்ப புதுசா தொழில் பண்ணணும் ஆசை இருக்குதா? 7 சனி கண்டு பயந்து ஒதுங்காதீங்க. தயவு செஞ்சு ஓப்பனா சொல்றேன். தொழில் பண்ணணும்னா சனிப்பான் மட்டும் நல்லா இருந்துட்டு அப்ப தொழிலை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு மாற்றம், பயங்கரமான ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். நான் சொல்ல தொழில் ரீதியா சொல்றேன். மாமனார் மாமியார் உறவுகள், லாப வருமானம், பொருளாதார பிரச்சனை எல்லாமே சரியாகும். நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்குங்க 2026ல பாத்துங்க. பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி வரும். இப்ப இரும்பு சார்ந்த வேலை நிறைய பேர், மருத்துவர் நிறைய பேர் இருப்பீங்களே மேசராசில. அடுத்து இதுல பேங்க்ல வேலை பார்ப்பீங்களா? அடுத்து இந்த அழகான பொருட்கள் மூலமாக சேல்ஸ் பண்ணக்கூடிய நல்லா நீங்க இருப்பீங்க. கமிஷன் வியாபாரத்தை நிறைய பேர் இருப்பீங்க. ரியல் எஸ்டேட் பிசினஸ் நிறைய பேர் இருப்பீங்க. யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்ப்பீங்க நிறைய பேர். வண்டி வாங்கின பிசினஸ் பண்ணுவீங்க. எல்லாமே சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் பயங்கரமா இருக்கு பாத்துங்க. 2026 நீங்க கவனிக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டா போதும். மற்றபடி எதுவுமே கவலைப்படாதீங்க. அப்ப ஜாதகத்தை எடுத்து பாத்துக்குங்க. எல்லாமே யோகமா இருக்கு. மற்ற கிரகம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு பாத்துங்க. அதனாலதான் நான் காரணம் இல்லாம நான் சொல்லவே இல்லை. 2026 கண்டிப்பா மேசத்துக்கு செம்மையான ஜாக்பாட். இப்ப நட்சத்திர பலன் கொடுப்போமோ அதுல முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அஸ்வின்ல பிறந்தவங்க. எதையுமே சொல்லிக் கொடுக்க நான் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். தன் மனசுக்கு என்ன படுறது நச்சுன்னு செய்வீங்க. தனிமையை விரும்பக்கூடிய குணம் இருக்கும், ஒரு பிடிவாத குணம் இருக்கும், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பயங்கரமா இருக்கும். ரொம்ப குடும்பத்துல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய உங்கள்கிட்ட மட்டும்தாங்க நிறைய இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. என்ன பிரச்சனை? தொழில கண்டிப்பா ஒரு சங்கடம் வந்திருக்கும். வேலையில கண்டிப்பா பிரச்சனை வந்திருக்கும். நான் சொல்றது மார்ச் மாசம் வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, தொழில் பிரச்சனை, காசு சேமிப்பு பிரச்சனை, எல்லாமே நிறைய தடங்களை நீங்க பார்த்துட்டீங்க. ஒரு நிம்மதி இல்லா தன்மைக்கு இந்த அஸ்வினில பிறந்தவங்க போயிட்டீங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயும் 2025. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது 2025 அஸ்வினி நட்சத்திரம் தான். இப்ப பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க. மருத்துவ ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு, கலை ஃபீல்டு, இது எல்லாமே செம்மையா இருக்கு. ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், எல்லாத்துக்கும் வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், வீட்டுல சுபகாரியம் திருமணத்தை பத்தி பேசக்கூடிய எல்லாமே செம்மையான ஒரு மாற்றம் வந்து பாத்துக்கு. அடுத்து பரணி நட்சத்திரம். நல்ல ஒழுக்கமான குணம் இருக்குங்க. பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது. குடும்பத்து மூலையும் தன்னுடைய கணவன் மனைவி ஒரு அன்பு செலுத்தக்கூடிய குணமும், ஒருத்தர் பார்த்தவிட கவரக்கூடிய குணமும், கலைகளை விரும்பக்கூடிய குணமும், ஒரு அன்பான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு. ஆனா புளிஞ்சு விட்டாரு ஒரு 3 மாசம் உங்களை படுத்தி விட்டாரு. வேலையில பிரச்சனை, உத்தியோகத்துல பிரச்சனை, கடை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே 2025 இந்த பரணிசில பிறகு அதிகமா இருந்துச்சு. நம்ம அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த பரணிசர் தான். இனிமேதான் லைஃப்ல 2026 சூப்பரா இருக்கு. இந்த அழகான பொருட்களை சேல்ஸ் பண்ணீங்களா செம்மையா இருக்கும். வண்டி வாங்கின பிசினஸ், வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வெளியூர் போறது, வெளிநாடு போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, அரசாங்கம் அனுகூலம் வருது, கணவனை ஒற்றுமை வருது, திருமணத்தை பத்தி திருமண வாழ்க்கை அனுகூலம் அமையிறது, எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்து. அடுத்து கார்த்திகை பிறந்தவங்க. நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், பொய் சொல்லாத குணம், குடும்பத்துக்காக தன்னைத்தானே இழக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பாருங்க 2-3 மாசமா சரியில்லாத ஒரு அமைப்பை பார்த்துட்டீங்க 2025. எதிரி, பகை, கடன், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் நிறைய தடங்களை பார்த்துட்டீங்க. நான் சொல்றது கார்த்திகை பிறந்தவங்க ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருக்கீங்க. முதல் பலனை என்னமா சொல்லுவேன், எப்படி அரசியல் அரசாங்கம் ஒரு பெரிய அளவுக்கு வருவீங்க. வெளிநாடு யோகம் நல்லா இருக்க போது, வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் போது, படிப்புகள் நல்லா இருக்கும் போது, தொழில் உத்திகள் ஒரு மாற்றம் வருது,
நிறைய ஒரு நல்ல செய்தி வீடை தேடி வருது பாருங்க. அரசியல் அரசாங்கம் செம்மையா இருக்கும். நின்னு ஜெயிக்கக்கூடிய நேரமாகிறது. வரக்கூடிய 2026 மேசராசி 7.5 சனியை ஒதுக்கி மிகப்பெரிய வெற்றி அடையும் ராசியாகவே அமைகிறது.